ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இயல் 7ல் இருக்க கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். இயல் 7லேருந்து நான் 90 மார்க்ஸ் கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இயல் 1லேருந்து 6 வரைக்கும் நான் வந்து கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் படிச்சுட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷின்ஸ் பார்க்கலாம். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு 1906. ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார். ம.பொ. சிவஞானத்தின் இயற்பெயர் ஞான பிரகாசம். என் வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறில்லை என்று உறுதியாக கூறுவேன். யாருடைய கூற்று? ம.பொ. சிவஞானம். ம.பொ. சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் திருப்பத்திரிப்புலியூர் ஞானியாரடிகள். தமிழா துள்ளி எழு என்று ம.பொ. சிவஞானம் துண்டறிக்கையை வெளியிட்ட நாள் 30/9/1932. பழங்காலத்திலேயே பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி, விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தவர் ம.பொ. சிவஞானம். இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்தியா பேரய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய நாள் 1942 ஆகஸ்ட் 8. ம.பொ. சிவஞானம் ஆகஸ்ட் 13ஆம் நாள் சிறைசாலையில் அடைக்கப்பட்டார். வேலூர் மத்திய சிறையில். வடகொலை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்களக்கிழார். வடகொலை போராட்டத்தின் போது உயிரிழந்தவர்கள்: ராஜமுந்திரி சிறைசாலையில் திருவலங்காட்டு கோவிந்தராசன், பழனி சிறைசாலையில் மாணிக்கம். இருவரும் சிறையிலேயே உயிர் துறந்தனர். தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. சர்தார் கே.எம். பணிகர். மலவாளன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும். ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை தமிழ் நிலங்கள் திருத்தணி வரையுள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன. படாஸ்கர் ஆணையம். தலைநகர் காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்கவும் துணிந்தவர் ராஜாஜி. மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகராட்சி தந்தை தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது. தந்தை செங்கல்வராயன் தலைமையில். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். யாருடைய கூற்று? ம.பொ. சிவஞானம். இறுதியில் சென்னை தமிழருக்கு என்பதை பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் அறிவித்த நாள் 25/3/1953. ம.பொ. சிவஞானம் முதலில் ஈடுபட்ட கிளர்ச்சி தொட்கொள்ளை போராட்டம். திருவிதாங்கூர் ஆட்சியின் துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிரிழந்தவர்கள்: தேவசகாயம் செல்லையா,
தொட்கொல்லை போராட்டம் பற்றிய முதல் பேச்சு நடைபெற்ற நாள் 25 அக்டோபர் 1946 நாகர்கோவிலில். திருவிதாங்கூரில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் மார்சில் நேசமணி. கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த நாள் 1956 நவம்பர் 1. பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு பரிந்துரை அளித்த நாள் 1955 அக்டோபர் 10. மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லையாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவப்பயனாகும். அந்த தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும் தமிழகம் பெற்றது என் வாழ்நாள் மகிழ்ச்சி. யாருடைய கூற்று? மாப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர். மாப்போ சிவஞானம். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மாப்போ சிவஞானம். தமிழகத்தின் பொது சொத்து எனப்படுவது சிலப்பதிகாரம். மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாறு நூல் எனது போராட்டம். மாப்போ சிவஞானம் 1972 முதல் 78 வரை டேஸ் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். சட்டமன்ற மேலவைத் தலைவராகவும். சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிந்து ஆந்திரம் அமைப்பதற்காக ஏற்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையம். நீதிபதி வஞ்சித் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம். கூபா ராஜகோபாலன் அவர்களின் மறைவுக்கு பின்னர் அவரது படைப்புகள் டேஸ் டேஸ் எனும் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. அகலிகை ஆத்ம சிந்தனை. கூபா ராஜகோபாலன் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்கள் பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன், கோப்பெருங்கேசரி, திரிபுவான சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் பெற்றவர். இரண்டாம் ராஜராஜ சோழன். யாருடைய காலத்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிவமைக்கப்பட்டன? முதலாம் ராஜராஜ சோழன். கல் இலக்கியம் எனப்படுவது மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. பாசவர், வாசவர், பல்நினை, வினை, விளையினரோடு என்ற சிலப்பதிகார பாடலில் பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்போர். ஓசுனர் செறிந்த உண்மளி இருக்கையும் என்ற சிலப்பதிகார பாடலில் ஓசுனர் என்பதன் பொருள் ஓசுனர் எண்ணெய் விற்போர். வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. எண்ணுமை. பயில்தொழில் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. சிந்தாமணியாம் சிலப்பதிகார ரம்புடைத்தான் என்ற நூல் திருத்தணிக்கையுலா. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் டேஸ் காண்டங்களையும் டேஸ் காதைகளையும் கொண்டது. 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் கொண்டது. அடிகள் நீரே அருளுக. யாருடைய கூற்று? சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடைச் செய்யுள். யாருடைய கூற்று? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் டேஸ் மணிமேகலையின் ஆசிரியர் டேஸ். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள்,
டேஸ் மரபை சேர்ந்தவர். சேர மரபு. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது. சிலப்பதிகாரம், மணிமேகலை. மதுரைக்கு சென்ற கண்ணகி கோவலனுக்கு வழித்துணையாகச் சென்றவர். கவுந்தியடிகள் என்ற சமணத் துறவி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களை இசை பேரரசி என்று அழைத்தவர். ஜவஹர்லால் நேரு. எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு வெற்றியை தேடித்தந்த திரைப்படம். மீரா. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் மிகுந்த வரவேற்பினை பெற்ற பாடல்கள். காற்றிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன். எம்.எஸ். சுப்புலட்சுமி 1966 வெங்கடேச சுப்ரபாரதம் எங்கு பாடினார்? திருப்பதியில். காந்தியடிகளின் விருப்பத்திற்கேற்ப எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடல். ஹரிதும் ஹரோ. காந்தியடிகளை சந்தித்த போது எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடல். ரகுபதி ராகவா ராஜாராம். மகேசேச விருது நோபல் பரிசுக்கு இணையானது. இவ்விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி 1974 வாங்கியிருப்பாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியை இசை பேரரசி என்று அழைத்தவர். ஜவஹர்லால் நேரு. இந்தியா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து என்னை சிறப்பித்தது என்று யார் கூறியது? எம்.எஸ். சுப்புலட்சுமி. 15 வயதில் சென்னையில் உள்ள சங்கீத சமாஜம் எனும் அரங்கில் நடன நிகழ்ச்சியில் பங்கேற்றியவர். பால சரஸ்வதி. சென்னையில் நடந்த இந்தியா தேசிய காங்கிரஸ் கண்காட்சியில் ஜனகண மன பாடலுக்கு நடனமாடியவர். பால சரஸ்வதி. டோக்கியோவில் நடந்த கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு நடனமாடியவர். பால சரஸ்வதி. தாமரை செவ்வணி விருது பெற்றவர். பால சரஸ்வதி. பெண்கள் என்றால் குடும்ப கதை எழுத வேண்டும் என்ற படிமத்தை உடைத்து சமூக சிக்கல்களை கதைகளாக எழுதியவர். ராஜாம் கிருஷ்ணன். சமூகத்தில் இடர்பட்ட மக்களை பற்றி எழுதும் முன்பு அந்த மக்கள் வாழும் பகுதிக்குள் சென்று களப்பணியாற்றி கதைகளை உருவாக்கியவர். ராஜாம் கிருஷ்ணன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நாட்டியம் ஆடுவது கீழ்மையானது என்ற எண்ணம் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர். பால சரஸ்வதி. ராஜாம் கிருஷ்ணன் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் குழந்தைகள் பற்றிய புதினம். கூட்டுக்குஞ்சிகள். ராஜாம் கிருஷ்ணன் நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை பற்றிய புதினம். குறிஞ்சித்தேன். வேருக்கு நீர் எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? ராஜாம் கிருஷ்ணன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டவர் யார்? கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். மதுரையில் முதல் பட்டதாரி பெண். கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கல்வி கற்றவர் யார்? கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும். யாருடைய கூற்று? கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம். வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர்.
கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். காந்தி அமைதி விருது பெற்றவர் கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன். நம் இந்தியா நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கையால் பெண் ஆற்றல் விருது பெற்றவர் சின்னப்பிள்ளை. தமிழக அரசின் ஔவை விருது பெற்றவர் சின்னப்பிள்ளை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற அரசரோடு போரிடுவது காஞ்சித்திணை. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. பாடுவதற்கு தகுதி உடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடாண் திணை. ஒருதலை காமம் கைக்கிளை. பொருந்தா காமத்தை குறிப்பது பெருந்திணை. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவைச் சூடி போரிடுவதன் காரணம் ஆணிரை கவர்தல். தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். ஏர்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை என்று பாடியவர் கவி காமு ஷெரீப். வாரா விருந்து வந்த கலையில் அவர் மகிழ உபசரித்தல் வளையல் என்று பாடியவர் பாரதிதாசன். நாட்காலிக்காரர் நூலின் ஆசிரியர் நா. முத்துசாமி. என் கதை யாருடைய சுயசரிதை? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். டாக்குமெண்ட் ஆவணம். இர்ரிகேஷன் பாசனம். பயில்தொழில் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை தமிழக அரசு கழகத்தை தொடங்கியவர் ம.பொ. சிவஞானம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.